அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் மாணவ குழந்தைகளுக்கும் ஆசிரியர் பெருமருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உருவத்தில் எளிமை, இதயத்தால் இமயமலை, எடுத்த செயல்களிலே நேர்த்தி, எல்லா மனிதர்களுக்கும் சேர்த்தி, சொன்ன சொல்லில் உறுதி, அவர் சொல்வதே என்றும் இறுதி, தலைமை பண்பில் தலை சிறந்து, தன்மையில் தரம் உயர்ந்து, அன்பால் அரவணைத்து, ஆளுமையால் அசர வைத்து, அறிவால் தெளிவு காட்டி, படிப்பு தவறிய சிறியவர்களுக்கு தன் செலவில் படிப்பு தந்து ராஜபாளையம் பகுதியிலேயே ஏராளமானோரின் வாழ்வில் ஏற்றிய கல்வி விளக்கு எம்.வி. பீமராஜா ஜானகி அம்மாள் அறக்கட்டளையாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. என் நன்றிக்கும் என்றும் உரிய திரு பீமராஜா ஐயாவை வணங்கி எனது அருமை நண்பர் திரு ஈரோடு மகேஷை அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்த ஆனந்தாஸ் குடும்பத்தினர்களுக்கும் தனது தாத்தா திரு பீமராஜா ஐயா போலவே கல்விக்கும் மருத்துவத்திற்கும் மட்டுமல்லாமல் உதவிகள் கேட்காமலே அள்ளிக் கொடுக்கும் கொடைவள்ளல் அருமை நண்பர் பீமானந்திற்கும் நன்றி சொல்லி என் அறிமுக உரையை துவங்குகிறேன். ஈரோடு நமக்கு ஏராளமான சான்றோர்களை அள்ளி தந்திருக்கின்றது. முந்தைய தலைமுறையை முன்னோர்கள் இருந்தாலும் இன்றைய தலைமுறைக்கு இவரே முன் ஏர். முறையாக தமிழை படித்து தமிழோடு அறம் பிடித்து தமிழாய் அறிவாய் நடமாடும் பகை சார்ந்த ஆன்றோர் இவர். பேச்சு போட்டியில் ஜொலித்த சிறுவன் பட்டிமன்றங்களில் பட்டாசாய் மாறி அட்டகாசமாய் நகைச்சுவை பேச அரட்டை அரங்கத்தில் திரட்டிய கூட்டம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றது. ஸ்டாண்ட் அப் நகைச்சுவை மேடையில் தனி சிறப்பில் தத்துவத்தில் முடிப்பது இவர் தனி சிறப்பு. அசத்த போவது யாரென்று சன் டிவியில் அதிரடி காட்டி ஆதித்யாவில் தன் கொடியினை நாட்டியே அடுத்தது விஜய் டிவிக்கு நிரந்தர அதிர்ஷ்டம். எத்தனை நிகழ்ச்சிகள் நெறியாளராய் நடுவராய் பங்கேற்பாளராய் எதிலும் சிறப்பாய் இவர் இருந்தார். அட்ரா அட்ரா என்ற சொல்லி உற்சாகத்துடன் மக்கள் மனங்களில் இவர் மலர்ந்தார். உரையில் தமிழும் தமிழில் நகையும் நகையில் தரமும் தரத்தில் அறமும் கொண்ட வார்த்தைக்கு சொந்தக்காரர் இந்த மனம் மயக்கும் வித்தைக்காரர். உலக தமிழர்கள் மகிழும் உன்னத பேச்சாளர் இவர். நகைச்சுவை, நாட்டு நடப்பு, சமுதாயம், வரலாறு, இலக்கியம், தத்துவம், தமிழ் அனைத்தும் கலந்து உற்சாக ஏற்றி ஊக்கத்தை ஊட்டி சாக பேசுக்கு சாசனம் கொண்டவர் இவர். ஏற்றி ஊக்கத்தை ஊட்டும் சாகச பேச்சுக்கு சாசனம் கொண்டவர் இவர். 20 நிமிடம் ரீல்ஸ் பார்த்தால் இவரது ஒரு பேச்சு உங்களுக்கு கடக்கும். 90 வினாடிகளில் சுயத்தை எழுப்பி சுறுசுறுப்பாக்கி வீறு கொண்ட இதயங்களை சீரவைக்கும் பேச்சு இவருக்கு சொந்தம். நல்ல பேச்சு ஒருவரை எங்கு கொண்டு சேர்க்கும்? நானிலம் எங்கும் நற்பெயருடன் நல்லோர் சபையில் நயமாக சேர்க்கும். தன் பெயரை வெற்றிக்காக மாற்றுபவரை பல பேரை பார்த்திருக்கின்றோம். தன் பெற்ற வெற்றியை பிறந்த மண்ணின் பெயரை தன் பெயரோடு இணைந்த உத்தமர் இவர். ஆனந்த விகடன் முதல் ஆனந்தா பள்ளி வரை பேசாத தலங்கள் இல்லை. எத்தனை மேடைகள், எத்தனை நாடுகள், சத்தான பேச்சுக்கு கிடைத்த பரிசுகள், வாங்கிய விருதுகள் இவர் வரலாறு சொல்லும். பேச்சில் சிறந்த இவர் குணத்தில் கோபுரம். ஏறி வந்து வெளியெங்கும் இதயம் தொட்ட அனைவருக்கும் இன்று வரை நன்றியுடன் அன்பு காட்டும் நல் மனிதர். நல்லோரையும் நினைவில் வைத்து நல்ல நாளில் வாழ்த்து சொல்லும் செல்ல பாசம் கொண்ட உள்ளம் கொண்டவர் இவர். பணியோடு அண்ணே அக்கா அப்படின்னு பாங்காக அழைத்து பேசும் பக்குவம் நிறைந்த வித்தகர் இவர். பெற்றோரின் ஆசி பெற்றால் வாழ்க்கைதான், பெற்றோரின் ஆசி பெற்ற வாழ்க்கைதான் வாழ்க்கை என்ற தத்துவத்தின் சான்றாக வாழும் தனையன் இவர். எல்லோர் மனமும் கொள்ளை கொண்டு இதயம் இங்கும் வெள்ளை கொண்டு நல்லோர் போற்றும் திறமை கொண்டு பொல்லா வெப்பத்தில் நிழல் தரும் மரமாய் ஜில் என்று தமிழ் பேசும் எங்கள் ஈரோடு மகேஷ். தமிழ் பேச்சிலே சுழன்று அடிக்கும் சூறாவளி, விஜய் டிவியின் விகடகவி, விருதுகளை விழுதுகளாக திணித்து புகழ்ச்சியின் உச்சத்தை தொட்டவர், அன்பின் அடையாளம் எங்கள் ஈரோடு மகேஷ். உங்களை இங்கே வரவேற்று உள்ளம் மகிழ்ந்து நிற்கின்றேன். உங்களை உரை கேட்டு சிலர்க்க போகும் ஊரிடம் கைத்தட்டல் கேட்கின்றேன்.